விஞ்ஞானிகள் ஒரு புது ஆழ்கடல் பவளத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்டார் வார்ஸ் படத்துல வர சூபாக்கா கதாபாத்திரத்தோட பேரை வச்சிருக்காங்க. ஐரிடோகோர்கியா சுபாக்கான்னு. ஏன் இந்த பேர்? ஆமாம், இது இரிட்டோகோர்கியா அப்படிங்கிற பேர்ணத்தை சேர்ந்த ஒரு புதிய ஆழ்கடல் பவள இனம். ஸ்டார் வார்ஸ் படத்துல வர்ற சூபாக்கா கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க அடர்த்தியான ரோமத்தோடு இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. இந்த பவளத்தோட கிளைகளும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி அடர்த்தியா ரோமங்கள் மாதிரி தெரியறதால விஞ்ஞானிக கொஞ்சம் வேடிக்கையா இந்த பேரை வச்சுட்டாங்க. அப்படியா? இந்த பவளம் எப்படி இருக்கும்? பவளங்கள் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிறைய பேர் அதை தாவரம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது ஒரு பொதுவான குழப்பம்தான். பவளங்கள், அதாவது காரல்ஸ், தாவரங்கள் இல்ல, அவை விலங்குகள். விலங்குகளா? ஆமா, ரொம்ப சின்ன பாலிப் எனப்படும் தனித்தனி விலங்குகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா, அதாவது காலனியா வாழும். இவை கடலுக்கு அடியில பாறைகள்லயும் மற்ற கடினமான தலங்கள்லயும் ஒட்டிக்கிட்டு ஒரே இடத்துல வாழும். செசைல்னு சொல்லுவாங்க. இந்த இரிடோகோர்கியா பேரின பவளங்கள் பொதுவா நீண்ட சுருள் வடிவத்துல பெரிய விசிறி மாதிரி வளரும். இந்த புதுசா கண்டுபிடிச்ச இரிடோகோர்கியா சுபாக்காவும் நல்ல மீளமான நெகிழ்வான கிளைகளோட பளபளப்பான மேற்பரப்போட இருக்கு. ஆனா இது மத்த பவளங்கள் மாதிரி கூட்டமா இல்லாம ஆழ்கடல் பாறைகள்ல தனித்தனியா தான் காணப்படுதாம். இதுவும் ஒரு விசேஷம். பவளங்கள் இன்னொரு முக்கியமான வேலை செய்யுது. ஜூசான்தெல்லேன்னு சொல்ற ஒரு செல் பாசிகளோட கூட்டு வாழ்க்கை வாழுது. ஓ, கூட்டு வாழ்க்கையா? ஆமா, இந்த பாசிகள் ஒளிச்சேர்க்கை மூலமா பவளங்களுக்கு உணவு கொடுக்குது. பதிலுக்கு பவளங்கள் பாசிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த பேர் சூட்டுறது வேடிக்கையா இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்பு ரெண்டு விஷயங்களை நமக்கு சொல்லுது. ஒன்னு, ஆழ்கடலுக்குள்ள இன்னும் நாம கண்டுபிடிக்காத எத்தனையோ மர்மங்களும் அதிசய உயிரினங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு, விஞ்ஞான உலகத்திலையும் பேரிடுறதுல கூட கொஞ்சம் நகைச்சுவைக்கும் கற்பனை திறனுக்கும் இடம்